பல கட்சிகளில் இருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் பலரும் இணைந்து வரும் செய்திகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது விக்கிரவாண்டியில் பாமகவினர் 100 பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்த செய்தி மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. விக்கிரவாண்டியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடக்கவிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் இது மிகப்பெரிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி உறுதி என்று பல மக்களாலும் தற்பொழுது கருத்தும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு 8 கள பணியாளர்களை விக்கிரவாண்டியில் இறக்கினார். அது மட்டுமல்லாது தற்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள நாம் தமிழர் சொந்தங்கள் சனி ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்களில் அங்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சிதான் குறிப்பாக வெற்றி பெறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என்பது நாம் தமிழர் தொண்டர்களின் மிகப்பெரிய கருத்தாகவே இருந்து வருகிறது. என்னதான் மும்முனை போட்டி நிலவினாலும் திமுக தான் அங்கு வெற்றி பெறும் ஆளும் கட்சியாக இருக்கிறது என்ற ஒரு பலரும் பேசி வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்காக பலரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் இந்த ஒரு காட்சிகள் மிக மகிழ்ச்சியாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகின்றனர்.